நம்மளோடு பேசும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல ஒரு வார்த்தை, எலும்பு வைராக்கியமாய். அல்லேலூயா. எலும்பு வைராக்கியமாய். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்புகிறவர்கள் சபைக்கு தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்புகிறவர்கள் இந்த பட்டணத்துக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்புகிறவர்கள் இந்த தேசத்துக்கு தேவை. அல்லேலூயா. அதைத்தான் தேவன் இந்த காலைவெளியில எதிர்பார்த்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 52வது அதிகாரம், அதில் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 52வது அதிகாரம், அதில் 1வது வசனம். எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். எலும்பு எலும்பு சீயோனே, எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. உன்னிடத்தில் வருவது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எழும்பும் போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ எலும்பு எலும்பு சீயோனே, நீ அப்படி எழும்பினால் அசுத்தனும் வேற என்ன? விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன்னிடத்துக்கு வருவது இல்லை. இல்லை. அல்லேலூயா. நீ அதுக்கு நீ என்ன செய்யணும்? அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் உன்னிடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீ எழும்பணும். அல்லேலூயா. நீ வைராக்கியமாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த காலையில் வைராக்கியமாய் எழும்ப வேண்டிய ஒரு தேவ சேனையை கர்த்தராகிய தேவன் இங்கே எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. சபைக்கு தேவை வைராக்கியமாய் எழும்புகிறவர்கள். சபைக்கு தேவை. அல்லேலூயா. எதற்காக வைராக்கியமாய் எழும்பணும்? விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்துக்கு இனி வருவது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவன் வராமல் இருக்க வேண்டுமா? சத்துடைய கிரியைகள் இந்த தேசத்தை விட்டு நீங்க வேண்டுமா? ஒரு கூட்ட சேனை இங்கிருந்து எழும்ப வேண்டும் கர்த்தருக்காக. அல்லேலூயா. சொல்லுகிறார், எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ராகாப்பை துண்டிக்கவும் வலு சர்ப்பத்தை வதைத்து போடவும் உன்னை அல்லவா நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலைவேளையில ஒரு வைராக்கியமுள்ள சேனையை கர்த்தர் எழுப்ப வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வைராக்கியமான சேனையை கர்த்தர் எழுப்ப வந்திருக்கிறார். ஆகவே எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ ராகாப்பை துண்டிக்கவும் வலு சர்ப்பத்தை வதைத்து போடவும் அழைக்கப்பட்ட தேவ ஜனம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கையை கட்டிக்கோ. நல்ல கையை கட்டி நல்ல பாய் தலான போட்டு படுத்துக்கோ. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அது நமக்குரியதா எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல எழும்ப முடியாமல் இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை எழும்ப முடியாது. கர்த்தர் உதவி செய்யணும். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல எழும்ப முடியல, எந்த குடும்பத்தில் எழும்ப முடியல, எந்த காரியத்தில் உன்னை எழும்ப முடியாதபடி சத்துரு தடை செய்து வைத்திருக்கானோ அந்த தடைகளை இயேசுவின் நாமத்தில் இந்த காலைவேளையில நான் உடைத்து போடுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்காக உன்னால எழும்ப முடியல, கர்த்தருடைய வார்த்தையில உன்னால எழும்ப முடியல, கர்த்தருடைய பிரசன்னத்துல உன்னால நிக்க முடியல. காரணம் ஏதோ ஒரு கட்டு உன்னை கட்டி இருக்கிறது. அந்த கட்டுக்களை கர்த்தர் இந்த காலைவேளையில உடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற உன்னை கர்த்தர் எழும்பும்படியாய், உன்னை எழுப்பும்படியாய் கர்த்தர் இந்த காலைவேளையில வந்திருக்கிறார். அல்லேலூயா. எலும்பு எலும்பு சீயோனே, எலும்பு எலும்பு சீயோனே, நீ ராகாப்பை துண்டிக்கவும் வலு சர்ப்பத்தை வதைத்து போடவும் அழைக்கப்பட்ட பிள்ளை. அல்லேலூயா. இந்த பட்டணத்துல இந்த தேசத்துல உன்னை கொண்டு ஒரு ராகாப்பின் கிரியைகளை வலு சர்ப்பத்தின் கிரியைகளை அழிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆகவே நீ எழும்பு எழும்பு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. எழும்பு. சபையில எழும்பு. அல்லேலூயா. பட்டணத்துல எழும்பு, குடும்பத்துல எழும்பு. கர்த்தர் உன்னை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
சபையில கர்த்தர் எப்படியாப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்ப துடித்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? சபையில பிணைகாசுகள் எழும்பணும். ஹல்லேலூயா. சபையில பிணைகாசுகள் எழும்பணும். ஹல்லேலூயா. சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னா பிணைகாசின் ஆவிகள் சபைகளுக்கு இன்னைக்கு தேவை. அசுத்தத்தை கண்டு, அநியாயத்தை கண்டு, பாவத்தை கண்டு, பாவத்தின் கிரியைகளை அழிக்கிற பிணைகாசுகள் இன்னைக்கு சபையில எழும்பணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு யார் தேவை தெரியுமா? விழுந்து கிடக்கிற எஸ்தர்கள் தேவை. ஹல்லேலூயா. கிராமங்கள் பாழாக்கப்பட்டிருக்கிற கிராமங்களுக்கு செல்லுகிற தெபேராக்கள் சபைக்கு தேவை. ஹல்லேலூயா. சபைக்கு தேவை யார் தெரியுமா? நிரூபிக்கிற எலியாக்கள் தேவை. ஹல்லேலூயா. பங்கிட்டு கொடுக்கிற யோசுவாக்கள் சபைக்கு தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிசேராக்களை துரத்துகிற பாராக்குகள் சபைக்கு தேவை. ஹல்லேலூயா. சிசேராக்களை அழித்து போடுகிற யாகேல்கள் கர்த்தருக்கு தேவை. சபைக்கு தேவை ஒரே ஒரு எகு தேவை. ஹல்லேலூயா. ஒரு எகு எழும்பினால் எசபேலுடைய கிரியைகள் அழிக்கப்படும். ஹல்லேலூயா. எகு எழும்ப வரைக்கும் எசபேலுடைய கிரியைகள் தேசத்திலே பட்டணத்திலே அழிக்கப்பட முடியாது. ஆகவே சபையில எகுக்கள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில். சபையில பிணைகாசின் ஆவிகள் ஊற்றப்படட்டும் சபையில இயேசுவின் நாமத்தில். நீ பிணைகாசா எழும்பு. வாலிபனே, நீ ஒரு பிணைகாசாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பிணைகாஸ் ஆவி என்ன செய்யும் தெரியுமா? பிணைகாசுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார் தெரியுமா? அசுத்தத்தை கண்டு அளவில்லை ஒரு கூட்டம் அழுது கொண்டிருந்தது. இஸ்ரவேல் சபையும் இஸ்ரவேலை அந்த ஜனங்களை வழிநடத்தி சென்ற அந்த மோசேயும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள அங்கே அசுத்தம் வந்தபோது வேதம் சொல்லுகிற மோசேயும் மூப்பர்களும் அழுது கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு தேசத்தில் எழுப்பி கொடுக்க பரிசுத்தவான்கள் இன்னைக்கு ஒருவேளை அழுது கொண்டிருக்கிற நடுவில் ஒரு பிணைகாஸ் எழும்பி அழுகவில்லை. அங்கே அசுத்தத்தை கண்ட பிணைகாஸ் எழும்பி அங்கே அசுத்தம் செய்து கொண்டிருந்த அந்த பாவம் செய்து கொண்டிருந்த அந்த அக்கிரமம் செய்து கொண்டிருந்தவர்களை குத்தி போட்ட பிணைகாஸ்கள் இன்னைக்கு சபையில எழும்பணும். ஹல்லேலூயா. பாளையத்துக்குள்ள தீட்டு வந்தபோது மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் மூப்பர்களும் அழுது கொண்டிருந்தார்கள். என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். சபையில அசுத்தம் இன்னைக்கு தேசத்துல எழுப்புதல் வராம இருப்பதற்கு காரணம் சபை. இன்னைக்கு தேசத்துல பட்டணத்துல ஜனங்கள் இன்னைக்கு பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் இருப்பதற்கு காரணம் நானும் இந்த சபையில உட்கார்ந்திருக்க நீயும் நானும் மனம் திரும்பினால் பட்டணம் மனம் திரும்பும். நீயும் நானும் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பினால் இந்த பட்டணத்துல ஒரு வைராக்கியமான பிணைகாசின் ஆவியை கர்த்தர் ஊற்றுவார். இந்த பட்டணத்துக்கு தேவை ஒரு பிணைகாஸ் தேவை. இந்த பட்டணத்துக்கு தேவை ஒரு 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 எகு தேவை. இந்த தேசத்துக்கு தேவை சிசராக்களை துரத்துகிற ஒரு பாராக் தேவை. அந்த பாராக்காய் நீ எழும்ப மாட்டாயோ? சிசராக்களை துரத்துகிற பாராக்காய் நீ மாற மாட்டாயோ? இன்னைக்கு சபைக்குள்ள கிரியை செய்து சிசராக்களின் ஆவிகளை துரத்துகிற பாராக்கே எழும்பே. தீட்டானவைகளை கண்டு அசுத்தங்களை கண்டு அவைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பிணைகாசுகளை எழும்பே. தேசம் பாழாய் கொண்டிருக்கிறது, பட்டணம் பாழாய் கொண்டிருக்கிறது. இதை கண்டு அழுது புலம்புகிற எஸ்தரே எழும்பே. சபைகளை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற எசபேலுடைய கிரியைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு எகு இந்த கூட்டத்தில் எழும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த எகுவாய் நீ மாறு. இன்னைக்கு பாளையத்துக்குள்ள அசுத்தம், பலிபீடங்கள் தீட்டுப்பட்டு கிடக்கிறது. பலிபீடங்களுக்குள்ள தீட்டு, பாளையத்துக்குள்ள அசுத்தம். அவர் உன் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் பாளையத்தில் அசுத்தத்தை கண்டு அவர் விலகி போகாதபடி உன் பாளையம் எப்பொழுது அவருக்கு முன்பாக சுத்தமாக இருக்கணும்.
பாளையத்துக்குள்ள அசுத்தத்தை கண்டபோது எழும்பின ஒரு பினேகாஸ். அந்த பினேகாஸ் இந்த காலையில இந்த கூட்டத்தில் ஒரே ஒரு பினேகாஸ் எழும்ப மாட்டானோ? அந்த பினேகாசாய் நீ மாற மாட்டாயோ? வேதம் சொல்லுகிறது, அசுத்தத்தை கண்டபோது ஒரு வாலிபன் பினேகாஸ் எழும்பினான். இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு வாலிபன், ஒரே ஒரு பினேகாஸ் என்கிற வாலிபன் இந்த அசுத்தத்தை கண்டு, இந்த பாவத்தை கண்டு, இந்த பாளையத்துக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிற அசுத்தத்தை கண்டு எழும்புகிற ஒரு பினேகாசின் ஆவி, ஒரு பினேகாசுக்குள்ள இருந்த வைராக்கியத்தின் ஆவி இந்த காலை வேளையில் இந்த சபையில ஊற்றப்பட மாட்டாதோ? இந்த பினேகாஸ் என்ன செய்தான்? இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள அசுத்தம். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் நீங்க 1, 2, 3 வசனங்களை வாசித்தீங்களா? அங்கே பாளையத்துக்குள்ள அசுத்தம் வந்த போது மோசேயும் மூப்பர்களும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அதை கண்டு மோசேயும் மூப்பர்களும் அழுது கொண்டிருந்தார்கள். எடுத்தாச்சா வேகமா. பைபிளை பாடுறான், செல்ல தூக்கி போடுகிறான். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கும் போது அவர்கள் கண்கள் பாருங்க, ஒரு கூட்டம் அழுது கொண்டிருக்கிறது. ஐயோ, பட்டணம் தீட்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாளையத்துக்குள்ள தீட்டு வந்துருச்சு, பாளையத்துக்குள்ள அசுத்தம் வந்துருச்சு, பாளையத்துக்குள்ள விபச்சாரம் வந்துருச்சு, வேசித்தனம் வந்துருச்சு. சபை உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டிய சபைக்குள்ள இன்னைக்கு ஜாதி பெருமை, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டிய சபைக்குள்ள பண பெருமை, இன்னைக்கு உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க சபையாகிய சரியமா இருக்கிற உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பெருமை. வேதம் சொல்லுகிறது, அந்த பாளையத்துக்குள்ள அசுத்தம் வந்த போது மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் இஸ்ரவேல் மூப்பர்களும் அழுது கொண்டிருக்கும் போது அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு பினேகாஸ் எழுந்து, இன்னைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு பினேகாஸ் எழுமணும். ஐயா, ஒரு பினேகாஸ் எழுமணும். தேசத்தில் அக்கிரமம் நடக்குது, சபைகள் அநியாயம் நடக்குது, சபைகளை எங்க பார்த்தாலும் அடி, எங்க பார்த்தாலும் பெருமை. ஆதி அன்பு சபைக்குள்ள இல்ல. சபைக்குள்ள பெருமை வந்துருச்சியா, சபைக்குள்ள தூக்க மயக்கு வந்துருச்சியா, சபைக்குள்ள ஏதோ ஒரு அசுத்தம் உள்ள வந்துருச்சியா, பாளையத்துக்குள்ள. பாளையத்துக்குள்ள ஒரு அழுகிற கூட்டம், ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஐயோ, பாளையம் அசுத்தமா இருக்குது, பாளையத்துக்குள்ள அசுசி வந்துருச்சு. இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள அக்கிரமம் நடக்குது. ஒரு கூட்டம் அழுகலாம், ஒரு மேய்ப்பர்கள் கூட்டம், ஒரு 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 தகப்பன்மார்கள் இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறாங்க. சபைகள் தீட்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஊழியங்கள் தீட்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஊழியத்துக்குள்ள கள்ள ஊழியம் வந்துருச்சியா, கள்ள உபதேசம் வந்துருச்சியா, கள்ள தீர்க்கதரிசனம் வந்துருச்சியா, கள்ள ஆராதனை வந்துருச்சியா. தகப்பன்மார் அழுது கொண்டிருக்கிறார்கள், மோசேகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அழுது கொண்டிருக்கிற மோசேகளுக்கு மத்தியில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, ஒரு பினேகாஸ் எழுந்து. இன்னைக்கு சபைக்கு தேவை ஒரு பினேகாஸ் எழும்பணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு தேவை ஒரு பினேகாஸ். அந்த பினேகாஸா இந்த காலையில் ஆராய்க்கு வந்திருக்க, நீ மாற மாட்டாயோ? இன்னைக்கு சபைக்கு பினேகாஸ் தேவையா? சபை கோர்ட்டு வாசல் நிக்குது. எத்தனை சபை கோர்ட்டு வாசல் நிக்க தெரியுமா? சபைக்குள்ள சேர வச்சு அடிபடி போடுறான்.
சபைக்குள்ள கம்புட்டியும் மம்பட்டி பொல்லாத ஆவி சபைகளை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? ஒரு பவுல் எழுமனையா சபைக்குள்ள? சபையில பவுல் எழுமணும். சபையை நீ கெடுத்துக்கொண்டே இருப்ப. சபைக்குள்ள இருந்து தீட்டான காரியத்தை நீ கொண்டு வந்துகிட்டே இருப்ப. கர்த்தர் பார்த்து வேடிக்கை பார்ப்பாரோ? நீ எழும்பாவிட்டால் ஒரு பிணைகாசுகளை கர்த்தர் எழுப்புவது நிச்சயம். சபை எவன் அப்ப விட்டு சொத்துள்ள சபை அவருடைய மனவாட்டி, அவருடைய மனவாட்டி. சபையை ஒருத்தன் தீட்டுப்படுத்தினார், கர்த்தர் அவனை தீட்டுப்படுத்துவார். அவர் சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை தீட்டாய் கிடக்குது. சபைக்குள்ள ஆதி அன்பு இல்லை, ஆதி வைராக்கியம் இல்லை. சபைக்குள்ள, சபையில ஆதி அன்புக்குள்ள சபை வர வேண்டும் என்று சொன்னா ஒரு பிணைகாஸ் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. எத்தனை எழும்புங்க? நம்ம சபையில் ஒரு பிணைகாஸ் எழும்பணும். அந்த பிணைகாசா நீ யாருக்கணும்? அல்லேலூயா. கழுத்தை கோட்டிக்கிட்டு கிடக்காதடா, நிமிர்ந்து பாருங்கடா. பிணைகாசின் ஆவி சபைக்கு தேவை. சபை தீட்டா இருக்கு. என் பொண்டாட்டியை ஒருத்தன் தோல்ல கை வச்சா நான் சும்மா இருப்பேனா? அது மாதிரிதான் சபையை இவனா தொட்டா கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். சபைக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவா. நீ சபைக்குள்ள அசுத்தத்தை கொண்டு வருவ, நீ அக்கிரமத்தை கொண்டு வருவ, சபைக்குள்ள தீட்டான காரியத்தை கொண்டு வருவ. கர்த்தர் வேடிக்கை பார்த்து சும்மா இருப்பாரோ? சபையாகிய சரியமாகிய சபையை தீட்டுப்படுத்துறா, கர்த்தர் உன்னை தீட்டுப்படுத்துவா. நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறா, ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதே. ஆலயத்துக்கு தேவை இன்னைக்கு பிணைகாஸ். வேதம் சொல்லுகிறது, பிணைகாஸ் எழுந்து, பிணைகாஸ் ஈட்டியை பிடித்து, பிணைகாஸ் குத்தை போட்டு. இன்னைக்கு எழும்புகிற பிணைகாசுகள் தேவை சபைக்கு. ஈட்டியை பிடிக்கிற பிணைகாசுகள் தேவை. அசுத்தத்தை கண்டு குத்தி போடுகிற பிணைகாசுகள் தேவை. தீட்டான காரியம் வந்தபோது அங்கே வாதை வந்தது. அந்த வாதையை தடுத்து போட்ட, நிறுத்தி போட்ட பிணைகாசுகள் தேவை. ஹல்லேலூயா. வாதை வந்தது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கோபம் வந்தது. கோபத்தை ஆற்றுகிற பிணைகாசுகள் இன்னைக்கு தேசத்தில் தேவை. பிணைகாசுகள் தேவை, பிணைகாசுகள் தேவை. என்னாகும் 25ஆம் அதிகாரம் 7வது வசனம் ஒருத்தர் வாசிக்கலாம். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசரின் மகன் பிணைகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து போதும். இன்னைக்கு சபை நடுவிலிருந்து ஒரு பிணைகாஸ் எழும்பணும். அன்னைக்கு இஸ்ரவேல் சபை நடுவில் ஒரே ஒரு பிணைகாஸ் எழும்பினான். அசுத்தமா இருக்கட்டும், நீ பிணைகாசா எழும்பு. ஹல்லேலூயா. பட்டணத்துக்குள்ள யார் தேவை தெரியுமா? இன்னைக்கு பிணைகாஸ் தேவை. ஹல்லேலூயா. அசுத்தத்தை ஒழிக்கிற ஒரே ஒரு பிணைகாஸ். வேதம் சொல்லுகிறது, அதை ஆரோனின் குமாரன் எலியேசரின் மகன் பிணைகாஸ் கண்டபோது அவனும் மோசேயும் இஸ்ரவேல் மூப்பர்கள் அழுதது போல அழவில்லை, மாறாக அவன் எழுந்தான். அல்லேலூயா. எழும்பே பிணைகாசே. எவ்வளவு நாள் அசுத்தத்தை பார்த்து இன்னும் படுத்துக் கொண்டிருப்பாய்? பிணைகாசே, எழும்ப மாட்டாயோ? வேதம் சொல்லுகிறது, நடு சபையிலிருந்து, இந்த நடு சபையிலிருந்து ஒரே ஒரு பிணைகாசை கர்த்தர் அந்த காலைவேள தேடி வந்திருக்கிறார். அந்த பிணைகாசா நீ மாற மாட்டாயோ? பிணைகாஸ் எழுந்தது மாத்திரமல்ல,
இரண்டாவது பினேகாஸ் செய்த காரியம், பினேகாஸ் 7 காரியத்தை செய்தான். நம்பர் 1, சபை நடுவில் பினேகாஸ் எழுந்தான். அசுத்தத்தை கண்டு எழுந்து நிற்கிற பினேகாஸ் தேவை. நம்பர் 1. நம்பர் 2, எழுந்த பினேகாஸ் சும்மா நிற்கவில்லை, ஈட்டியை எடுத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு யுத்தம் பண்ணுகிற பினேகாஸ்கள் தேவை. ஏதோ ஒரு கூட்டத்தில் கையை உயர்த்துறேன், ஆண்டவருக்காக வாழ்வேன் சொல்லிட்டு முடங்கி கிடக்கிற பினேகாசா நீ இருக்கக்கூடாது. பினேகாசனா அவன் யுத்தம் பண்ண எழும்புகிற பினேகாசாய் மாறணும். அல்லேலூயா. இந்த பினேகாஸ் ஈட்டியை பிடித்தான். அந்த 7ஆம் அதிகாரம் எழுந்த அந்த பினேகாஸ் என்ன செய்தானா? ஈட்டியை பிடித்தான். வாசிங்க. இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசுத்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய், ஐயோ, ஈட்டியை பிடித்தான். அந்த வசனம் இல்லையா? அவன் நடு சபையிலிருந்து எழுந்திருந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, ஈட்டியை பிடிக்கிற பினேகாஸ்கள் தேவை. இரண்டாவது, பினேகாஸ் எழும்பினா மாத்திரம் போதாது, பினேகாஸ் ஈட்டியை பிடிக்கிறவனாய் மாறணும். அல்லேலூயா. அசுத்தத்தை கண்டு அவர்களோடு கை கோர்க்கிற பினேகாசா இல்லாதபடி, அசுத்தத்தை கண்டு அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற பினேகாஸ்கள் இன்னைக்கு சபைக்கு தேவை. பட்டணத்துக்கு தேவை பினேகாஸ்கள். ஈட்டியை பிடிக்கிற பினேகாஸ் தேவை. பணம் சம்பாதிக்கிற பினேகாஸ் வேண்டாம். பணத்து பின்னால போடுகிற கேயாசி வேண்டாம். ஈட்டியை பிடிக்கிற பினேகாசா நீயும் நானும் மாறணும். பினேகாஸ் ஈட்டியை பிடித்தது எதுக்கு தெரியுமா? அசுத்தத்தை கண்டு வேடிக்கை பார்க்கல, அசுத்தத்தை கண்டு குத்தி கொலை செய்து போடுகிற பினேகாஸ் தாயா இன்னைக்கு தேசத்துல சபைகளுக்கு தேவை. எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ற, எழுப்புதலுக்காக. நீ எழுப்புதல, நீ முதலாவது மனம் திரும்பு. எழுப்புதலுக்காக இரண்டாவது ஜெபம் பண்ணு. சபைக்குள்ள அசுத்தம். நாட்கள் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆண்டவர் கேட்டா, எழுப்புதல் வரணும் ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாங்க. தந்துட்டா ஆண்டவர் என்ன கேட்டா, தந்துட்டா? இன்னும் உனக்குள்ள பொறாம போலையே, உனக்குள்ள பொய் சொல்லுகிற காரியம் போலையே, உனக்குள்ள என்ன இச்சை போலையே. நான் நீ கேட்ட மாதிரி எழுப்புதலை கொடுத்தேன்பா. சபைக்கு வந்தா உன்கிட்ட இருக்கிற அத்தனை காரியமோ அவங்களையும் கெடுத்து போட்டுரும். ஹல்லேலூயா. அப்ப மாற வேண்டியது யாரு? நான். இதை கேட்கிற நீ. மாற வேண்டியது நான் தான். நான் மாறினா என் பட்டணம் மாறும், நான் மாறினா தேசம் மாறும், நான் மாறினா என் குடும்பம் மாறும், நான் மாறினா என்னை சுற்றி இருக்கிற ஜனங்க மாறுவாங்க. மாற வேண்டியது நீ. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்காக அவங்க ரட்சிக்கப்படணும், பக்கத்து வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படணும், அவன் நீ ரட்சிக்கப்படலையே, நீ இன்னும் மனம் திரும்பலையே. பொறாமை விட்டு மனம் திரும்பி இருக்கிறியா? பொருளாசை விட்டு மனம் திரும்பி இருக்கிறியா? இச்சையை விட்டு மனம் திரும்பி இருக்கிறியா? கீழ்ப்படிந்திருக்கிறியா? சத்தியத்தை கீழ்ப்படிந்திருக்கிறியா? சபைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறியா? வேதத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறியா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறியா? இதெல்லாம் கீழ்ப்படியாம அவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் கேட்டார், எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரணும். ஜெபம் பண்றீங்களப்பா? நான் எழுப்புதலை கொடுத்தா உன் ஜனம் மனம் திரும்பி இருக்கா? நீ மனம் திரும்பி இருக்கிறியா? உனக்குள்ள மனம் திரும்புதல் வந்திருக்குதா? எப்படி பட்டணத்துக்குள்ள வரும்? எப்படி தேசத்துக்குள்ள வரும்? எப்படி கிராமங்களுக்குள்ள வரும்? பினேகாசே, நீ எழுந்தா மாத்திரம் போதாது. ஏதோ ஒரு கூட்டத்தில் எழுந்தேன், என்னைக்கா ஒரு நாள் கை உயர்த்தினேன், கர்த்தருக்காக வாழ்வேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் செத்து போன வாழ்க்கை. ஒரு கூட்டம் அழுது கொண்டிருந்தது. மோசேயும் இஸ்ரவேல் சபையும் அழுது கொண்டிருந்தது. அந்த அழுத கூட்டத்துக்குள்ள ஒரு வைராக்கியம் கொண்ட பினேகாஸ் எழுந்தான். அல்லேலூயா.
இன்னைக்கு சபையில் மற்றவங்க யார் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அந்த மற்றவங்க இருக்கிற கூட்டத்துக்குள்ள நீ பிணைகாசா எழும்பண்ணுதான் கர்த்தர் இந்த காலையில் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ பிணைகாசா மாறு. அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நீ பிணைகாசா மாறேன். பிணைகாஸ் எழுந்து ஈட்டியை பிடித்து 3வது 25வது அதிகாரம் 8வது வசனம், விபச்சாரம் செய்தவர்களை அவன் குத்தி போட்டான். பிணைகாஸ் முதலாவது எழுந்தான், 2வது ஈட்டியை பிடித்தான், 3வது அசுத்தம் செய்கிறவர்களை குத்தி போடுகிற பிணைகாஸ்கள் இன்னைக்கு சபைக்கு தேவை. நோ காம்ப்ரமைஸ். பாவத்தோடு இரு, இந்த கிருபை மன்னிக்கும். பாவத்தோடு இரு, ஏசப்பா உன்னை மன்னிப்பா அப்படி சொல்லுகிற பிணைகாசுகள் இன்னைக்கு சபைக்கு தேவையில்லை. குத்தி போடுகிற பிணைகாசுகள் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டே இருந்தா பாஸ்டர் நல்லவர், உன் பாவத்தை கண்டித்தா பாஸ்டர் பொல்லாதவர், பரவாயில்ல. ஒருவேளை இவங்களுக்கு வேணா நீ பொல்லாதவங்களா மாறலாம், பரலோகத்துக்கு நீதான் உன்னை பார்த்து பரலோகம் சந்தோஷப்படும். 3வது பிணைகாஸ் செய்தது, அசுத்தம் செய்தவர்கள், விபச்சாரம் செய்தவர்களை பிணைகாஸ் எழும்பி குத்தி போட்டான். அல்லேலூயா. மற்றவன் குத்தி போடல, ஆனா பிணைகாஸ் குத்தி போட்டான். அல்லேலூயா. அதான் பிணைகாஸ். மற்றவங்க வாழ்றாங்க, மற்றவங்க அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நீ பிணைகாஸ் மறந்து போயிடக்கூடாது. உனக்குள்ள பிணைகாஸ் ஆவி மறந்து போயிடக்கூடாது. பாவம் செஞ்சா பாவத்துக்கு ஒத்து ஓடுகிற பிணைகாசான இருக்கக்கூடாது. பாவத்துக்கு விரோதமாக எழும்பி ஈட்டியை பிடித்து பாவம் செய்கிற காரியத்தை குத்தி போடுகிற பிணைகாசா நீ மாற வேண்டும். எழும்ப பிணைகாசாய். ஒரே ஒரு பிணைகாஸ் எழும்புனா போதும், வாதை நிறுத்தப்படும், தேவனுடைய உக்கிரகம் அங்கே தனியும். பிணைகாஸ் செய்த 3வது காரியம், விபச்சாரம் செய்கிறவர்களை குத்தி போட்டான். 4வது, அங்கே இந்த விபச்சாரம் செய்தது நிமித்தம், விபச்சாரம் எங்க வந்துருச்சுன்னா பாளையத்துக்குள்ள. அல்லேலூயா. ஐயா, புறம்பா இருக்கிறவங்களுக்குள்ள விபச்சார பாவம் செஞ்சா கூட கர்த்தர் மன்னிப்பார். பாளையத்துக்குள்ள விபச்சாரம் வந்தால் கர்த்தர் வாதையை அனுப்புவார். புரியுதா? எத்தனை பேர் புரியுது? அவன் செஞ்சா மன்னிக்கப்படும், நீ செஞ்சா வாத வரும். கேர்ஃபுல். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் ஈட்டி எடுத்து குத்தி போட்டான். 4வது, அதே 25வது அதிகாரம் கடைசி பகுதி, வாதை நிறுத்தப்பட்டது. வாதையை நிறுத்தினான். இது நிமித்தம் அங்கே வாதை வந்தது. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அல்லேலூயா. இவன் குத்தி போடலனா வாதை நிறுத்தப்படாது. அல்லேலூயா. நீ எழும்பாவிட்டால், ஒருவேளை நீ எழும்பி அந்த பாவத்துக்கு விரோதமாக எழும்பாவிட்டால் வாதை வரும். இன்னைக்கு திடீர்னு நோக்காடு வந்தது. எதுக்கு நோக்காடு வருது? நீ செய்யற பாவத்தின் நிமித்தம் நோக்காடு வருது. வாதை வரும். வேதம் சொல்லுகிறது, அங்கே பாளையத்துக்குள்ளே அங்கே விபச்சார பாவம் வந்தபோது வாதை வந்தது. இந்த 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 பிணைகாஸ் எழுந்து வாதையை நிறுத்தி போட்டான். அல்லேலூயா. அவன் எழுந்தான், ஈட்டியை பிடித்தான், குத்தி போட்டான், 4வது வாதையை நிறுத்தினான். இன்னைக்கு எப்படியாப்பட்ட பிணைகாசுகள் தேவை தெரியுமா கர்த்தருக்கு? வாதை நிறுத்துகிற பிணைகாசுகள் இன்னைக்கு சபைக்கு தேவை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நல்லா சாஞ்சிக்கோப்பா, நல்லா சாஞ்சிக்கோ, நல்லா சுகமா சாஞ்சிக்கணும். வாதையை நிறுத்துகிற பிணைகாஸ் தேவை. வாதை வருது பட்டணத்துக்குள்ள, ஒரு பொல்லாத வாதை வருது. காரணம் தெரியுமா? சபை.
சபைக்குள்ள ஒரு அந்நிய காரியம் வருது. காரணம் யார் தெரியுமா? விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட நீயும் நானும். இன்னும் அறியாம இருக்கிறான், செய்யறான் தவறு. நீ அறிந்து செய்கிறாய், நீ கதவை திறந்து வைக்கிறான். அன்பான அண்ணன் அடிக்கதோட சொல்லுவாங்க, செல்வானே, நம்ம ஜோமணி கதவை மூடி வச்சிருப்போம், ஒரு கள்ள ஊழியக்காரன் வந்து கதவை திறந்து விட்டுருவான். இதுதான் இன்னைக்கு நடக்குது சபையில். தீட்டான காரியத்தை கொண்டு வந்து சபையை கெடுத்து விடாதே. வாதையை நிறுத்துகிற பிணைகாசுகள் தேவை. ஹல்லேலூயா. 4 முடிஞ்சு 5. எப்படியாப்பட்ட பிணைகாசுகளை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். தேவனுடைய கோபத்தை திருப்புகிற பிணைகாசுகள் இன்னைக்கு சபைக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாதை நிறுத்தப்பட்டால் போதாது, கோபம். அவர்களை கொன்று விடுவேன், அவர்களை அழித்து விடுவேன், அவர்களை நாசம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் கோபத்தோடு எழும்பி வரும்போது இன்னைக்கு சபைக்கு தேவை யார் தெரியுமா? கோபத்தை ஆற்றுகிற பிணைகாசுகள் இன்னைக்கு சபைக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தில் தேவன் கோபாக்கினையை கொடுப்பதற்கு முன்பாக இந்த பட்டணத்திலிருந்து ஒரு பிணைகாசுகள் எழும்பணும். இந்த சபைக்குள்ள பிணைகாசுகள் எழும்பணும். பிணைகாசுகள் எழும்பணும். ஐயா, எத்தனை பேருக்கு புரியுதுன்றல்ல? பிணைகாசா நீ எழும்பினால் தேவனுடைய கோபம் அங்கே திருப்பப்படும். வாசிக்கலாம். என்னாகமம் 25:11. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எரிச்சல் உள்ள தெய்வம். ஐயா, நீ செய்கிற அக்கிரமத்தை பார்த்து அவர் எரிச்சல் கொண்டு எழும்பாதபடி தேவன் சொல்லுகிறார், நான் என் எரிச்சலின் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாக ஆரோன் குமாரனாகிய எலியேசரின் மகன் பிணைகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான உக்கிரகத்தை திருப்பினான். ஹல்லேலூயா. தேவன் உக்கிர கோபத்தை கொண்டு இறங்கி வந்தபோது இந்த பிணைகாஸ் தேவனுடைய உக்கிர கோபத்தை திருப்பினான். ஹல்லேலூயா. புரியுதா மரமண்டைகளா? தேவனுக்கு தேவை எப்படியாப்பட்ட பிணைகாஸ் தேவை தெரியுமா? தேவனுடைய உக்கிர கோபத்தை திருப்புகிற பிணைகாசுகள் தேவை. ஹல்லேலூயா. முதலாவது எழுந்தான் பிணைகாஸ், ஈட்டியை பிடித்தான் பிணைகாஸ், குத்தி போட்டான், வாதையை நிறுத்தினான், தேவனுடைய கோபத்தின் உக்கிரகத்தை நிறுத்தினான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 5வது இந்த பிணைகாஸ் பக்தி வைராக்கியம் கொண்டு பக்தி வைராக்கியத்தை காண்பித்தான். 25:12 வசனம் இப்படி சொல்லுது, அவன் பக்தி வைராக்கியத்தை காண்பித்தான். வாசிங்க, வாசிப்பா இல்லை வாசிக்கிறவங்களே ஓடு, வாசிங்க வேகமா வாசிங்க. எடுத்தவங்க யாரு? அவன் தன் தேவனுக்கு பக்தி வைராக்கியம் காண்பித்தான். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு சபைக்கு தேவை பக்தி வைராக்கியம் காட்டுகிற பிணைகாஸ் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்கு தேவை பக்தி வைராக்கியம் காட்டுகிற பிணைகாசுகள் தேவை. 7வது பாவ நிவர்த்தி செய்கிற பிணைகாசுகள் சபைக்கு தேவை. ஹல்லேலூயா. அந்த 25:12 வசனம், பக்தி வைராக்கியம் செய்தது மாத்திரமல்ல, அவன் பாவ நிவர்த்தி செய்தான். ஹல்லேலூயா. வாசிங்க. அவன் இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவருக்கும் நித்திய ஆசாரிய கையை தட்டி கத்தையை தட்டி அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம், நித்திய ஆசாரிய பட்டத்தை அவன் சுகந்தரித்துக்கும், அவனுக்கு மாத்திரமல்ல அவனுக்கு பின்வரும் சன்னதிக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பிணைகாஸ் உண்டு பண்ணினது போல சபையே, தேவ பிள்ளையே, பிணைகாசுக்குள்ள இந்த 7 காரியம். ஹல்லேலூயா.
இன்னைக்கு இப்படியாப்பட்ட பிணைகாசுகள் சபைக்கு தேவை. இப்படியாப்பட்ட பிணைகாசுகள் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு தேவை. இப்படியாப்பட்ட பிணைகாசுகள் இன்னைக்கு தேசத்துக்கு தேவை. முதலாவது பிணைகாசுக்குள் இருந்தது, அவன் எழுந்தான். அல்லேலூயா. இரண்டாவது ஈட்டியை பிடித்தான். மூன்றாவது ஈட்டியினால் அசுத்தம் செய்வர்களை குத்தி போட்டான். நாலாவது வாதையை நிறுத்தினான். ஐந்தாவது தேவனுடைய குக்கிர கோபத்தை திருப்பினான். ஆறாவது வைராக்கியம் கொண்டாடினான். ஏழாவது பாவ நிவர்த்தி செய்து தனக்கு பின்வரும் சந்ததிக்கு அந்த நித்திய ஆசாரிய பட்டத்தை அவன் ஆசீர்வாதமாய் பெற்றுக் கொடுத்தான். அப்படியாப்பட்ட பிணைகாசுகளாய் நீயும் நானும் இன்னைக்கு சபைக்கு தேவை. இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு தேவை. இப்படியாப்பட்ட பிணைகாசுகள் வேணும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பணும் பிணைகாசின் ஆவி சபைக்கு தேவை. இன்னைக்கு தேவை பிணைகாசிகள் சபைக்கு தேவை. இரண்டாவது சபைக்கு யார் தேவை தெரியுமா? எகுக்கள் சபைக்கு தேவை. அல்லேலூயா. வைராக்கியம் பாராட்டுகிற எகுக்கள் சபைக்கு தேவை. எகு யார்? எலியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஸ்தானத்தில் எலிசா தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணு, ஆசைகளை அபிஷேகம் பண்ணு, எகுவை அபிஷேகம் பண்ணு. எலிசா கைக்கு தப்பினவனை எகு கொண்டு போடுவான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் பாளையங்களுக்குள்ள அசுத்தத்தை கொண்டு வந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஒரு எகு எழும்பினான். இன்னைக்கு தேவ சபைக்கு ஒரு எகு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது இந்த எகுக்குள்ள இருந்த காரியத்தை முதலாவது பார்ப்போம். முதலாவது எகு என்ன செய்தார்? 1 ராஜாக்களின் புத்தகம், 2 ராஜாக்களின் புத்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனம். 2 ராஜாக்கள் 10:25. டேய் மைக்கு கொண்டு வாங்க. கூடுறா கூடுறா, வேகமா கூடுறா. அந்த இருக்குடா மைக்கு. வாசிக்கலாம். இந்த எகு இன்னைக்கு தேவை. சபைக்குள்ள எகுக்கள் தேவை. சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்தபோது யெகூ சேவகரையும் சேர்வைக்காரரையும் நோக்கி, உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டய கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எறிந்து போட்டார். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 30வது வசனம். யெகூ என்ன செய்தான்? முதலாவது இசபேலை சங்காரம் பண்ணினான் யெகூ. வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 9:30. யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை எசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தால் யெகூ ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரிசோமம் அடைந்தானா என்றாள். அல்லேலூயா. இங்கே இந்த எசபேல் என்கிற வேசி ஜன்னல் வழியா எட்டி பார்க்கிறார். எட்டி பார்த்து என்ன சொல்லுகிறார்? அங்கே ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களை வேசித்தனம் பண்ண வைத்த இந்த ஆவி, இது கடைசி நாட்கள்ல சபைகளுக்குள்ள வேசித்தனத்தை கொண்டு வருகிற ஆவி. பாளையத்துக்குள்ள வேசித்தனம் இருக்கும் என்று சொன்னால் அந்த வேசித்தன ஆவிகளை அழித்து போடுகிற யெகூக்கள் இன்னைக்கு சபைக்கு தேவை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவள் கண்ணுக்கு மையிட்டு லிப்டிக் போட்டு சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து
ஒளிமுக வாசல்ல வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி வேஷமாய் அடைந்தான் என்றால் அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார்? எகு சொல்லுங்க, என் பட்சத்தில் இருக்கிறது யார்? என் பட்சத்தில் நிற்கிறது யார்? இந்த வேஷத்தின் ஆவிக்கு விரோதமாக என் பட்சத்தில் நிற்கிறது யார்? இந்த பட்டணத்தில் இந்த சபைகளுக்கு விரோதமாக வேஷத்தனம் பண்ணுகிற ஆவிகளுக்கு விரோதமாக என் பட்சத்தில் நிற்கிறது யார் என்று கேட்கிற எகுக்கள் இன்னைக்கு சபைக்கு தேவை. சபைக்கு தேவை எகுக்கள். இன்னைக்கு ஊழியக்காரர்களை, சபையை தீட்டுப்படுத்துகிற எசபேலின் ஆவிகளை துரத்துகிற, அழித்து போடுகிற எகுக்கள் இன்னைக்கு சபைக்கு தேவை. அல்லேலூயா. சில காரியங்களை நான் விவரித்து சொல்ல முடியாது. இன்னைக்கு சபைகளை தீட்டுப்படுத்துகிற, ஊழியக்காரர்களுடைய பாதைகளை திருப்புகிற எசபேலுடைய ஆவிகள், கைக்கு கண்ணுக்கு மை போட்டு தன்னை சிங்காரித்துக் கொண்டு ஊழியக்காரனை விளைவிக்கிற எசபேல் ஆவிகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு கூட்டம் என் பட்சத்தில் வருகிறவர்கள் யார்? எகு கேட்கிறார். இன்னைக்கு தேவை எசபேலின் ஆவிகளை அழித்து போடுகிற எகுக்கள் இன்னைக்கு சபைக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. எசபேல் ஆவிகள் சபைகளை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது, சமுதாயத்தை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது, பாளையங்களை அசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எசபேல் ஆவிகள் ஆவி கடைசி காலத்தில் கிரியை செய்யும் சொல்லி வெளிப்படுத்துற விசேஷத்தில் போடப்பட்டிருக்கிற ஆவி இன்னைக்கு சபைகளை தீட்டுப்படுத்தி, ஊழியக்காரனை தீட்டுப்படுத்தி, விசுவாசிகளை இந்த பாவம் செய்கிற தவறு இல்லைன்னு சொல்லி பாவத்துக்குள்ள தள்ளி வைத்துக் கொண்டிருக்கிற இப்படியாப்பட்ட எசபேல் ஆவிகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு எகுக்களும், எகுக்கு பின்னால் நிற்கிற ஒரு சேனையும் இன்னைக்கு தேவனுக்கு தேவை. ஊழியங்களுக்குள்ள, ஊழிய ஸ்தாபனங்களுக்குள்ள, சபைகளுக்குள்ள, சபையின் பலிபீடங்களுக்குள்ள இன்னைக்கு எத்தனை மணி செல்போனுக்குள்ள விபச்சாரம், எசபேல் ஆவி. எத்தனை செல்போனுக்குள்ள வேசித்தன ஆவி, எசபேல். எசபேலுடைய ஆவிகள் துரத்தப்படுவதாக சபைகளை விட்டு. எசபேலுடைய ஆவிகள் பாளையத்தை விட்டு அழிக்கப்படுவதாக. எசபேலுடைய ஆவிகள் தேசத்தை விட்டு சங்காரமாக்கப்பட வேண்டிய நாட்கள் வந்துவிட்டு எகுவே, எழும்பு எகுவே. எகுக்கள் எழும்பணும். எகுக்கள் எழும்பாவிட்டால் எசபேல்கள் இன்னும் கொக்கரித்துக் கொண்டிருப்பாள். 32வது வசனம், 32வது வசனம். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள், அவளை கீழே தள்ளுங்கள். இன்னைக்கு கீழே தள்ளுகிற ஓ எகுக்கள் கூட்டங்கள் இன்னைக்கு தேசத்துக்கு தேவை. தேவை தேசத்தில் எகுக்கள். அல்லேலூயா. எசபேலுடைய ஆவிகளை, எசபேலுடைய கிரியைகளை தள்ளி போடுகிற எகுக்கள் தேவை. கீபோர்டு போடுறவங்களுக்குள்ள ரொம்ப கவனம், ஆராதனை நடத்துறவங்களுக்கு ரொம்ப கவனம். எசபேல் ஆவி. பிரசங்கம் பண்ணுகிறவங்க அதை விட கேர்ஃபுல்லா இருக்கணும். எசபேல் ஆவி. நல்ல சட்டை போட்டு வர முடியல, நல்ல சட்டை போட்டு வந்து நிக்க முடியல, உடனே போன் வருது. தெரியுமா, இங்கதான் சொல்றேன், இந்த சபையில தான் சொல்றேன். எசபேல் அதை கீழே தள்ளி போடுகிற எகுக்கள் இன்னைக்கு தேவை. உங்க சட்டை ரொம்ப நல்லா இருக்குங்க, போன்
இஸ்ரவேல்கள், தீட்டுப்படுத்துகிற இஸ்ரவேல்கள் இன்னைக்கு சமுதாயத்தை விட்டு சீரழிந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஆவிகள், வாலிபர்களுக்குள்ள இஸ்ரவேல் ஆவிகள், வயோதிபர்களுக்குள்ள இஸ்ரவேல் ஆவிகள், இதை அழித்து போடுகிற எகுக்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அந்த எகுவாய் நீ மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்குள்ள வேசித்தனம், சபைக்குள்ள தேவையில்லாத பார்வை, கண்ணை நோண்டணும், நோண்டி போடுகிற எகுக்கள் இன்னைக்கு தேவை. கவனம். சபையை சீரழித்துக் கொண்டிருக்கிற இஸ்ரவேலுடைய கிரியைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எகுக்களை கர்த்தர் இன்னைக்கு இந்த காலைவேளை இந்த கூட்டத்தில் எழுப்பணும். அசுத்தத்தை அழித்து போடுகிற வினேகாசிகளை கர்த்தர் எழுப்பணும். வேதம் சொல்லுகிறது, அவளை கீழே தள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது, அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலே குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து, சபிக்கப்பட்ட எசபேலை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அடக்கம் பண்ணுங்கள், அவர் ஒரு ராஜகுமாரத்தி என்றார். அல்லேலூயா. எகு எழும்பி அவளை கொன்று போட்டார். அல்லேலூயா. எசபேல் எலியாவுக்கு தப்பி இருக்கலாம், எசபேல் எலிசாவுக்கு தப்பி இருக்கலாம், எசபேல் மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு தப்பி இருக்கலாம், எசபேல் எகுக்களுக்கு தப்ப முடியாது. அல்லேலூயா. நீ எகுவா இருந்தால் உனக்கு முன்பாக எசபேல்களை கர்த்தர் சங்கரிக்க பண்ணுவான். அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினி இறக்கின எலியாவுக்கு தப்பினால் எசபேல். அல்லேலூயா. 2 மடங்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த எலிசாவுக்கு தப்பினால் எசபேல். அல்லேலூயா. ஆனால் ஒரு ஆசைகளுக்கு தப்பினால் ஒரு எசபேல். ஆனால் பக்தி வைராக்கியம் கொண்டு எழும்பின எகுவுக்கு எசபேல் தப்பிக்க முடியவில்லை. அல்லேலூயா. இந்த காலவெல்ல உனக்கு இந்த பட்டணத்தில் இருக்க எசபேல்கள் தப்பிக்காம இருக்கணும்னா உனக்குள்ள வைராக்கியத்தின் ஆவியை கர்த்தர் இந்த காலவெல்ல ஊற்ற விரும்புகிறார். எசபேல் அவள் தீட்டானவள், எசபேல் தரிசனத்தை கெடுக்கிறவள், எசபேல் ஓட்டத்தை தடை செய்கிறவள், எசபேல் தூக்க மயக்கத்தை கொண்டு வருகிறவள், எசபேல் தரிசனத்தை கெடுக்கிறவர். எசபேல் தரிசனத்தை கெடுத்து வச்சிருக்கலாம். உனக்குள்ள எசபேலுடைய கிரியை. எசபேல் தரிசனத்தை கெடுப்பாள், ஓட்டத்தை கெடுப்பாள், ஓட்டத்தை தடை செய்வாள் எசபேல். அல்லேலூயா. எலியாவுடைய ஓட்டத்தை தடை செய்தாள். எலியா மேல தேவன் வச்சிருந்த திட்டத்தை முடக்கி போட்டாள் எசபேல். எசபேல் தூக்க மயக்கத்தை கொண்டு வந்தாள் எசபேல். ஆனால் அந்த எசபேலால வைராக்கியம் கொண்டு எழும்பின எகுவுக்கு அவளால் தப்பிக்க முடியவில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லி எகு அவளை கொன்று போட்டான். அல்லேலூயா. எகுவே, உன்னை கர்த்தர் உன் கையில எசபேலை கொண்டு போடும்படி கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற நாள் வந்து விட்டது. எகுவா, நீ எழும்ப மாட்டாயோ, எழும்ப மாட்டாயோ, எழும்ப மாட்டாயோ. இன்னைக்கு தேவ சபைக்கு எகுக்கள் தேவை. அல்லேலூயா. எகு எசபேலை அழித்தது மாத்திரமல்ல, பாகால் தீர்க்கதரிசிகளை சங்காரம் பண்ணினான் எகு. அல்லேலூயா. பாகாலின் கிரியைகளை அழித்தான் எகு. பாகாலின் சேனைகள் கொக்கரித்துக் கொண்டிருக்கலாம். பாகாலின் சேனைகள் இன்னைக்கு தீவிரித்து தேசத்தில் எழுப்பி இருக்கலாம். பாகாலின் கிரியைகள் இன்னைக்கு பட்டணத்தை சீரழித்துக் கொண்டிருக்கலாம். பாகாலின் கிரியைகளை அழிப்பதற்கு
ஒரு யெகூவை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிற 2 ராஜாக்களின் புத்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம். இப்போதும் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் இந்த யெகூ என்ன செய்யறாரு பாருங்க, ஒரு தந்திரமான ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த வசனங்களை வீட்டில் போய் இங்க வந்து அப்படி அப்படி நான் சில பேரை பார்க்கிறேன், உங்களுக்கு வசனத்துக்கு சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை, ஆனா சபைக்கு வந்த உடனே ஒரு சீப் நேரத்தில் அப்படியே பைபிளை விரிச்சு வச்சுட்டு அப்படி அவ்வளோ கவனமா அப்படியே உட்காந்து அப்படி அப்படி நடிக்கிற. சிவாஜி கணேசனுக்கு செவாலியர் பட்டம் கொடுத்தோமோ இல்லையோ, நமக்கு தான் கொடுக்கணும். வசனத்தை இங்க கேட்கறது மாதிரி இங்க நான் படப்படன்னு சொல்லிட்டு போயிடுவேன். போய் வசனத்தை எடுத்து போய் வீட்டில் போய் வாசி. எதுக்கெல்லாமோ லீவ் போடுற, வார்த்தைக்கு நடுங்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படி. இந்த வார்த்தை வீட்டில் போய் வாசி. இங்க சொல்லுகிறதை கவனமாய் கேளு. இவன் ஒரு தந்திரமாய் ஒரு காரியம் செய்கிறான். இந்த யெசபேல் தேசம் முழுவதும் பாகாலின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எங்கு பார்த்தாலும் பாகாலுக்கு பலிபீடம். இந்த பாகாலின் பலிபீடங்களை அழிப்பதற்கு இங்கே யெகூ செய்த ஒரு தந்திரமான ஒரு காரியம். இப்போதும் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் என்னிடத்தில் அழைப்பியுங்கள், ஒருவனும் குறையலாகாது. நான் பாகாலுக்கு பெரிய பலியிட போகிறேன். பாருங்க, நான் பாகாலுக்கு பெரிய பலியிட போகிறேன். யெகூ சொல்லுகிறான், ஐயா எல்லாரையும் கூட்டுவாங்க, நான் என்ன செய்ய போறேன், நான் என்ன செய்ய போறேன், பெரிய பலியிட போகிறேன், பெரிய பலியிட போகிறேன். அல்ல யாருக்கு? பாகாலுக்கு, சாத்தானுக்கு பலியிட போகிறேன் அப்படின்னு சொன்னா தான் சாத்தான் கூட்டமெல்லாம் வரும். அவங்கள கூட்டு வந்து அவங்களோட மொத்த கூட்டத்தையும் வெட்டி போடுகிற ஒரு யெகூக்களை தான் கர்த்தருக்கு தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன அழகா கூப்பிடுறான், பாகாலுக்கு நான் பலியிட போகிறேன், வராதவன் எவனோ அவன் உயிரோடு இருப்பதில்லை என்றான். பாகாலின் பணிவிடைக்காரரை அழிக்கும்படி யெகூ இதை தந்திரமாய் செய்தான். யெகூ தந்திரமாய் செய்தான். அல்லேலூயா. இவ்வளவு தந்திரமா பேசுறான் பாருங்க. நான் பாகாலுக்கு பலியிடணும், எல்லாரும் வா, நம்ம எல்லாம் சேர்ந்து பாகாலுக்கு பலியிடுவோம். அப்படின்னா தான் எல்லா பயிலும் மொத்த பயிலும் வருவான். கர்த்தர் மொத்த கூட்டத்தையும் அழிக்கிற ஒரு யெகூவை கர்த்தர் தேடி இந்த கூட்டத்துக்குள்ள வந்திருக்கிறார். அல்லேலூயா. மொத்த கூட்டத்தை அழிக்கிற யெகூவா நீ மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பி வந்திருக்கிறார். அதுக்கு தேவை யெகூவுக்கு ஒரு தந்திரம். வேதம் சொல்லுகிறது, அவன் தந்திரமாய். வாசிங்க. பாகாலுக்கு பண்டிகையின் ஆசரிப்பை கூறுங்கள் என்று யெகூ சொன்னான். அப்படியே கூறினார்கள். யெகூ இஸ்ரவேல் தேசமெங்கும் அதை சொல்லி அனுப்பினபடியினால் பாகாலின் பணிவிடைக்காரர்கள் எல்லாரும் வந்தார்கள். வராதவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்ததனால் பாகாலின் கோவில் நாற்சாரியும் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவன் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனை நோக்கி, பாகாலின் பணிவிடைக்காரருக்கெல்லாம் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வா என்றான். அவர்களுக்கு வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். பின்பு யெகூ ரேகாபின் குமாரனாகிய யோனதாபோடும் கூட பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்து பாகாலின் பணிவிடைக்காரரை நோக்கி பாகாலின் ஊழியக்காரரே அல்லாமல் கர்த்தரின் ஊழியக்காரரில் ஒருவரும் இங்கே உங்களோடு இராதபடிக்கு திட்டமாய் பாருங்கள் என்றான். அல்லேலூயா. இந்த பாகாலுடைய பலியிட வந்திருக்கிற இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் பக்கத்துல கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒருத்தர் இருக்க வேண்டாம், எல்லாம் செப்பரேட் ஓடி போயிரு. அல்லேலூயா. ஏன்னா கொஞ்ச நேரத்துல பாகால்களை நான் சங்கரித்து போட போகிறேன். பாகால்களை ஆராதிக்கிறவர்களை நான் சங்கரித்து வெட்டி வீழ்த்த போகிறேன். அதற்கு முன்பாக தேவனுடைய ஊழியக்காரர் ஒருவனும் இங்கே இருக்க வேண்டாம், திட்டமாய் பாருங்கள் என்றான். அவர்கள் பலிகளையும் சர்வாங்க தகனங்களையும் செலுத்த உட்பிரவேசித்த பின்பு யெகூ வெளியிலே 80 பேரை தனக்கு ஆயத்தமாக வைத்து, பாருங்க இங்க ஒரு கூட்டத்தை யெகூ ஆயத்தம் பண்ணி வைத்தான். ஒரு 80 பேரை யெகூ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கான். அல்லேலூயா.
ஒரு பாகால் தீர்க்கதரிசியை தப்ப விட்டுறாத. அல்லேலூயா. அவங்களை எல்லாம் என்ன செஞ்சிரு? வெட்டி அழித்து போட்டு விடுங்கள். நான் உங்கள் கையில் ஒப்புவிக்கிற மனுஷரில் ஒருவனை எவன் தப்பு விடுகிறானோ அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக அவனை தப்ப விட்டவனுடைய ஜீவன் ஈடாயிருக்கும் என்றான். சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்தபோது யெகூ சேவகரையும் சேர்வைக்காரரையும் நோக்கி, உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டய கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எரிந்து போட்டு, அவர்களை வெட்டி எரிந்து போட்டு. ஹல்லேலூயா. எத்தனை புரியுது? என்ன புரியுது? என்ன புரியுது? இன்னைக்கு தேசம் முழுவதும் பாகால்களால் நிறைப்பப்பட்டிருக்கு. பாகாலுக்கு ஆராதனை செய்கிற, பாகாலின் ஊழியக்காரர்களாய் நிரம்பி இருக்கிற காரியத்தை கண்டபோது ஒரு யெகூ எழும்பினான். அவன் தந்திரமாய் அவர்களை எல்லாம் தன்னிடத்துக்கு வர அழைத்தான். வாருங்கள் பழி செலுத்துவோம் என்று சொன்னான். பழி செலுத்த வந்தபோது தன்னோடு இருக்கிற ஒரு எத்தனை பேரா? 80 பேரா? 800 பேரா? 80 பேரை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான். அல்லேலூயா. ரவுண்டு கட்டி அவர்களை ஒருத்தனையும் தப்ப விடாமல் வெட்டி வீழ்த்தி போட்டான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பாகாலின் பலிபீடங்கள் அங்கே தகர்க்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 26, 27, 28 வாசிங்க. பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து, பாகாலின் கோயில் இருக்கிற விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீ கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து, பாகாலின் சிலைகளை தகர்க்கிற யெகூக்கள் இன்னைக்கு தேவை. எத்தனை பேருக்கு புரியுதுயா? உட்கார்ந்து தலை குனிஞ்சு கேட்டிருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? பாகாலின் கிரியைகளை அழிக்கிறவர்கள் தேவை, பாகால்களை தகர்த்து போடுகிறவர்கள் தேவை, பாகாலின் சிலைகளை உடைத்து போடுகிற யெகூக்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. பாகாலின் சிலைகளை தகர்த்து பாகாலின் கோயில்களை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலஜலாதி இடமாக்கினார்கள். ஜலாதி இடமாக்கினார்கள். அல்லேலூயா. டாய்லெட் ஆக்கி போட்டானா? அப்படித்தானே? அப்படித்தானே? டாய்லெட். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சீக்கிரமாக பாகாலின் பலிபீடங்களாம் டாய்லெட்டாய் கர்த்தர். நீ விசுவாசிக்காத கையே தட்டாத. செத்து போனவன் கையில ஒரு 10 ரூபாய் கொடுத்தா அப்படி கீழே விடும். அது மாதிரிதான் அடிச்சுக்கிட்டு. அல்லேலூயா. விசுவாசத்தில் ரொம்ப கூடினவங்க ஒரு கர்த்தருடைய வார்த்தை வரும்போது என்ன அருமையா ரிசீவ் பண்றீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த கடைசி காலத்தில் இன்னைக்கு இருக்க பாகாலின் பலிபீடங்கள்லாம் ஒரு நாள் வருகிறது, மலம் கழிக்கிற இடமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. பாகாலின் பலிபீடங்கள் தகர்க்கப்படுவது மாத்திரமல்ல, பாகாலின் விக்கிரக கோயில்கள், விக்கிரக தோப்புகள் வெட்டி வீழ்த்தப்படுவது மாத்திரமல்ல, அது மலம் கழிக்கிற இடமாக்கினார்கள் அப்படின்னு சொன்ன வாக்கு தத்தங்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள் சீக்கிரமாகவே இந்த தேசத்தில் நிறைவேற போகுது. இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடி அழித்து போட்டான். யெகூவை ஏன் தேவன் கடைசி காலத்தை தேடி வந்திருக்கார் தெரியுமா? பாகாலை தேசத்தில் இல்லாதபடி அழித்து போடுகிற ஒரு யெகூ இன்னைக்கு தேவையா சபைக்கு? இன்னைக்கு சபைக்கு தேவை பாகால்களை தேசத்தை விட்டு துரத்துகிற யெகூ தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் போன சபைகள்லாம் பாரம்பரிய சபை. அங்க கர்த்தருடைய வார்த்தை வரும்போது எலும்பி நின்று கையை தட்டி ஆர்ப்பரிச்சு கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. இங்க அப்படி உட்கார்ந்துக்கிட்டு அப்படி சோர்ந்து போய் சீக்கிரம் உடியாங்கிற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்படி யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இல்லாதபடிக்கு, இப்ப இந்த சிவகாசியில பாகால் இல்லாதபடிக்கு பாகாலை துரத்தி போடுகிற, பாகாலை அழித்து போடுகிற ஒரு யெகூக்களை கர்த்தர் கடைசி காலத்தில் தேடி வந்திருக்கா. அந்த யெகூவா நீ நானும் மாற விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 28 தாதா. அல்லேலூயா.
30 வசனம் வாசிங்க. கிடைத்த ஆசீர்வாதம். கர்த்தர் யெகூவை நோக்கி, கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து, நீ என் பார்வைக்கு செம்மையானதை நன்றாய் செய்து, என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால், ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால், உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார். அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் அவனுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்ல, அவன் சந்ததிக்கு 4 தலைமுறைக்கு சிங்காசன. கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும்படிக்கு 4 தலைமுறைக்கு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும்படிக்கு. காரணம், அவன் பாகால்களை தேசத்தில் இராதபடிக்கு அகற்றி போட்டது நிமித்தம் அவன் சன்னதிக்கு 4 தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்த போல இந்த காலையில யெகூவே, யெகூவே, உன் சன்னதிக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைக்க விரும்புகிறான். உன் சந்ததி மேல் ஆவியையும் உன் சந்தானத்து மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னவன் இந்த கடைசி காலத்தில் நீ பாகால்களை சிறைச்சேதம் பண்ணுகிற யெகூவாய் நீ மாற வேண்டும் என்று சொல்லி. வலிக்கு கத்தி கத்தி வலிக்குது. பாகால்களை துரத்துகிற யெகூவாய் நீ மாறினாள். உனக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, உன்னை பார்த்து கத்த சொல்வா, நீ என் பார்வைக்கு எப்படியாப்பட்ட செய்தாய்? செம்மையானதை செய்தாய். அல்லேலூயா, அல்லேலூயா. முத பாகாலம் இருதயத்தை விட்டு தூக்கி போடு. ஏதோ ஒரு பாகாலன்னு வச்சுக்கிட்டே சுமந்து கொண்டு இருக்கிறாய், நடந்து கொண்டு இருக்கிறாய். பாகாலை உன்னிடத்திலிருந்து தூக்கி வெறி எரித்து போடு. கர்த்தர் உன் இருதயத்தை செம்மையானதாய் மாற்றட்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் பாகாலை அவன் துரத்தி விட்டபடியால், பாகாலை அழித்து போட்டபடியினால் அவன் 4 தலைமுறைக்கு தன் சந்ததிக்கு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தது உண்மை என்று சொன்னா, இந்த கடைசி காலத்தில் அவர் உன்னை சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்க்க அவர் விரும்புகிறார். அதற்கு நீ செய்ய வேண்டியது, யெகூவே, எழும்பு, யெகூவே, சபை நடுப்புல எழும்பு. யெகூவால 4 தலைமுறைக்கு ஒரு பழைய ஏற்பாட்டு யெகூவால சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்க முடியும் சொன்னா, இந்த புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து உனக்காக யாவற்றையும் செய்து முடித்ததல்ல, மாத்திரமல்ல அவர் தம்முடைய சுய இரத்தத்தினால சம்பாதித்து உன்னையும் என்னையும் விலைக்கரைமாய் மாற்றி அந்த பாகாலின் கிரியைகளை அழிக்கும்படியா, அந்த பாகாலின் பலிபீடங்கள் தகர்க்கும்படியா, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி உன்னை குறித்து கர்த்தர் சாட்சியா சொல்லியிருக்கிறார். கைகளினால் கட்டப்பட்டது சபை, அப்படின்னா இல்ல, சரீரமாகிய சபை. இதுதான் சபை, தன்னுடைய சுய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. கர்த்தர் எதற்காக வைராக்கியம் பாராட்டுகிறார்களே, தம்முடைய சபைக்காக வைராக்கியம் பாராட்டுவார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து போட்டால் அவனை தேவன் கெடுத்து போடுவார். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய சபையாயிருக்கிறீர்கள். இன்னைக்கு சபைக்குள்ள பாகாலின் கிரியைகள் அகற்றி போடு, துரத்தி போடு, வெட்டி போடு. பலிபீடங்களை தீட்டுப்படுத்துகிற, பாளையத்தை நாசம் பண்ணுகிற பாகால்களை சுமந்து கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிக்கிற சபையை நீ மாறு. தேசத்தில் கர்த்தர் எழுப்புதல் அக்னியை சீக்கிரமாய் கர்த்தர் ஊற்றுவார். அல்லேலூயா. மாறணும். மாறாத பட்சத்தில் கர்த்தர் எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. சபை மாறணும். சபையை கர்த்தர் பூமிக்கு உப்பாக உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையோ தான் இஷ்ட பிரகாரம் தேவன் விரும்புகிற அலங்கரிக்கப்பட்ட சபையா இல்லாதபடி
தேவன் அருவருக்கப்பட்ட சபையாய் சபை மாறிக்கொண்டிருக்கிறது. சபையே, தேவ ஜனமே, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, தேவன் விரும்புகிற சபையாய் நீ மாறுவாய் என்று சொன்னார். உனக்குழுந்து எகுக்கள் எழும்புவது உண்மை, உனக்குழுந்து பிணைகாசுகள் எழும்புவது உண்மை, உனக்குள்ளிருந்து தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் பாராக்குகள் எழும்புவது உண்மை. உண்மை. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தீட்டானவைகளையும் அருவருப்பானவைகளையும் சபைக்குள்ள கொண்டு வந்து வைத்து, உன் பாளையமாகி இருதயத்துக்குள்ள கொண்டு வந்து வைத்து, அவர் உலாவுகிற இந்த பாளையத்தை அசுசிப்படுத்தி அக்கிரம சிந்தை கொண்டு இதை தீட்டுள்ளதாக்கினாள். கர்த்தர் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். கேர்ஃபுல். அசுத்தம், இன்னும் பாவம், சபைக்குள்ள கீழ்ப்படுகிற தன்மை இல்லை. பார்க்கிற சிலவரோட ஸ்டேட்டஸ் பார்க்கிறேன், கொஞ்சம் சோகமா இருந்தா சினிமா பாட்டு, சினிமா வசனம். பாளையம் அசுத்தமாக இருக்கிறது. ஸ்டேட்டஸ்ல யாருக்கு வைக்கிற? பிசாசு உனக்குள்ள இருக்கிற, அதனாலதான் அதை வைக்க சொல்லுது. கவனம். பாகாலை சுமந்து கொண்டே போற ராகேலே, நீ போகிறது கானான் தேசத்துக்கு. ராகேலே, நீ சுமக்குவதோ, நீ சுமந்து கொண்டு போவதோ பாகாலின் சிலை. சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபை போகிறதோ பரலோகத்துக்கு கொண்டு போகிறதோ பாகாலின் கிரியைகள். பாகாலின் கிரியைகளை வெட்டி போட்டு போட கர்த்தர் எதிர்பார்த்து வந்திருக்க எகுக்களாய் நீ எழும்ப வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரொபோல் பிக்சரில் எங்கள் அப்பா ஃபோட்டோ தவிர வேறு யாரையும் வைக்க மாட்டேன். காரணம், எனக்கு வந்த ஃபோன் கால் அத்தனை ஃபோன் கால். கண்ணை பாரு, உதட பாரு, கவனம் கவனம். உன்னை எப்படியாவது கரைப்படுத்த வேண்டும் சபையே, உன்னை எப்படியாவது தீட்டுப்படுத்த வேண்டிய சபையே, உன்னை எப்படியாவது தேவனை விட்டு வழிவிலக வைக்க வேண்டும் சபையே. இதுதான் பிசாசின் திட்டம். திட்டத்துக்கு இடம் கொடுக்காதே, இடம் கொடுக்காத. மொபைல் வேணும் வேண்டாங்களா? மொபைல் வேணும். மொபைல் இல்லாம நீ செத்து போக மாட்ட, மறந்து போய் விடாத. மொபைல்ல நல்லதுதான் பார்க்கிறியா? தேவன் பார்க்கிறார். அசுத்தத்தை உள்ள வச்சிருக்கிறியா? தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அசுத்தமான காரியத்தை பார்க்கிறாயா? தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை, ஆகிலும் தேவனுக்குமாய் பாவம் செய்வது எப்படி? பாவத்தை கொண்டு வராதே, அசுத்தத்தை கொண்டு வராதே பாளையத்துக்குள்ள. பாளையம் பரிசுத்தமாக இருக்கணும். இல்லாவிட்டால் உன் பாளையத்தை விட்டு அவர் வழி விலகி போய் விடுவார். அவர் விலகி போய் விடாதபடி உன் பாளையம் எப்பொழுது அவருக்கு முன்பாக சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாள் பாளையம் சுத்தம். ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா பாளையம் சுத்தம். 3 மணி நேரம் பாளையம் சுத்தம். 3 மணி நேரம் கழிச்சு இந்த பாளையத்துக்குள்ள அசுத்தம். அசுத்தத்துக்கு இடம். இஸ்ரவேல் ஜனங்கள், வணங்காக்களத்துல ஜனங்கள் இதைத்தான் செய்தார்கள். பாளையத்துக்குள்ள அசுசியானதை கொண்டு வந்தார்கள். தேசத்துக்குள்ள விக்கிரகங்களை கொண்டு வந்தார்கள். விக்கிரக ஆராதனைகளுக்கு இடம் கொடுத்தார்கள். பாகாலுக்கு இடம் கொடுத்தார்கள். தேசம் சீரழிந்து கிடந்தது. இதை கண்ட ஒரு எகு எழும்பினான். பாகாலை தன்னுடைய எல்லைகள் இல்லாதபடி அற்றுப்போக பண்ணினான். அல்லேலூயா. அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம், அவனுக்கு சந்ததிக்கு கிடைத்த ஆசீர்வாதம்
4 தலைமுறை சிங்காசனம். ஹல்லேலூயா. உன் சிங்காசனத்தில் கர்த்தர் உன்னை அமர பண்ண வேண்டும் என்று சொன்னார். உன்னை சிங்காசனத்தில் வைத்து கர்த்தர் அழகுபாக்க வேண்டும் என்று சொன்னார். உன் பாளையத்திற்குள்ள இருக்கிற அசுத்தத்தை, அக்கிரமத்தை, தேவன் வெறுக்கிற காரியத்தை நீ அப்புறப்படுத்தி போடு. கர்த்தர் உன்னை சிங்காசனத்தில் அமர வைப்பது நிச்சயம். உனக்கு கொடுக்க வேண்டிய உயர்வை கொடுப்பது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்கு தேவை. இயேசு சீக்கிரம் வரப்போறா. எதுக்கு தெரியுமா? யாருக்காக சீக்கிரம் வரப்போறா? சபையை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக. இன்னைக்கு சபை எப்படி இருக்கிறது? அவர் விரும்பாத சபையாய், அவர் விரும்பாத காரியத்தை செய்கிற சபையாய், அவர் விருப்பப்படி வாழாத சபையாய். என் மகனுக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கிறேன். திருமண நாள் வருகிறது. திருமணத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். அந்த மணப்பெண்ணு தன் உடம்பெல்லாம் கீறிக்கிட்டு, இங்க பாரியாஸ், ஒரு அழுக்கான சேலையை கட்டிக்கிட்டு, பல்லு விளக்காம, 4 நாளா பல்லு விளக்காம, தலையை கிளைய பின்னாம அசிங்கமா வாழ்ந்தா அவன் இந்த பொண்ணை திருமணம் முடிக்க சம்மதிப்பானா? சம்மதிக்க மாட்டான். அல்லேலூயா. ஆனா அவன் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு அந்த பொண்ணு. அவன் விரும்பும் போது நல்லா தான் இருந்துச்சு அந்த பொண்ணு. கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணும்போது அந்த பொண்ணு நல்லா தான் இருந்துச்சு. இடையில அந்த பொண்ணு தான் இஷ்டப்படி வாழ ஆரம்பிச்சிருச்சு. மணவாளனின் இஷ்டப்படி வாழ வேண்டிய சபை, மணவாளனுக்கு அலங்கரிக்க வேண்டிய சபை, மணவாளன் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய சபை, மணவாளனின் விருப்பத்துக்கு மாறாக மணவாளன் விரும்பாத அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற சபையாய் சபை மாறிக்கொண்டிருக்கிறது. சபையே, உன் பழைய அக்கிரமத்தை விட்டு, அசுத்தத்தை விட்டு, பாவத்தை விட்டு. கள்ளச்சாராயம் விற்கிறவன் கிறிஸ்தவன், சினிமா தியேட்டர் நடத்துறவன் கிறிஸ்தவன், கொலை செய்கிறவன் கிறிஸ்தவன், செயின் பறிப்புல இருக்கிறவன் கிறிஸ்தவன், வட்டிக்கு கொடுக்கிறவன் கிறிஸ்தவன், கோர்ட் வாசல்ல போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவன் கிறிஸ்தவன், டைவர்ஸ் வாங்க போகிறது கிறிஸ்தவன். அதுக்கு தாயும் தகப்பனும் உடந்தை. கர்த்தர் இந்த சபையை பார்த்து அவர் அருவருத்து போட்டு விடுவார். அல்லேலூயா. இந்த அருவருப்புகளை மாற்றுகிறார். ஒரு பினேகாஸ் இன்னைக்கு சபைக்கு தேவை. அந்த பினேகாஸ் இன்னைக்கு எழுமணும். அந்த பினேகாஸ் இன்னைக்கு தேவனுக்கு தேவை. அந்த பினேகாஸ் என் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பாராக் தேவரால் சொன்னால் கிராமங்கள் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாராக்கே எழும்பு, தெபேராலே எழும்பு. சொன்னபோது வேதம் சொல்லுகிறது, பாராக் எழும்பினான். அல்லேலூயா. சிசேராக்களை துரத்துகிற பாராக்குகள் இன்னைக்கு தேசத்துக்கு தேவை. இன்னைக்கு சபைக்கு தேவை. சிசேராவின் ஆவிகளை துரத்துகிற பாராக்குகள் தேவை. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 14வது வசனம். வேகமா. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 14வது வசனம். முடிக்க போறேன். அப்பொழுது தெபேரால் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அல்லேலூயா.
சிசராவை ஒப்பு கொடுக்க போகிறா. பாராக்கே, எலும்பு பாராக்கே. வேதம் சொல்லுகிறது 4வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் சிசராவையும் கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ராணுவங்கள் ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கற்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். அல்லேலூயா. சிசராக்களை துரத்துகிற பாராக்குகள் இன்னைக்கு சபைக்கு தேவை. சிசராவின் ஆவி தேசத்தை விட்டு அது ஓட வேண்டுமா? பாராக்கே நீ எலும்பு, தெபேராவே எலும்பு. தேசத்தை கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுக்கிற நாள் வந்து விட்டது. தெபேராளே, பாராக்கே எலும்பு, எலும்பு, எலும்பு. சியோனே, உன் வல்லமையை தரித்துக் கொண்டு புறப்படு. ராகாப்பை துண்டிக்கவும் வலு சர்ப்பத்தை வதைத்து போடவும் கர்த்தர் உன்னை அல்லவா தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு இது புரியுது? நீ பாராக்கா எழும்ப வேண்டிய நாள் வந்துவிட்டது. சிசேராவை துரத்துகிற பாராக்கா நீ எழும்ப வேண்டும், நீ எழும்ப வேண்டும். தெபேராளே, தெபேராளே, கிராமங்கள் பாழாக்கப்பட்டு கிடக்கிற தெபேராளே, எழும்பு தெபேராளே. அசுத்தங்களை அகற்றுகிற வினேகாசிகள் தேவை. எசபேலை சங்கரிக்கிற எகுக்கள் தேவை. சிசேராக்களை துரத்துகிற பாராக்குகள் இன்னைக்கு சபைக்கு தேவை. அப்படியாப்பட்டவர்களாய் நான் எழும்ப வாஞ்சிக்கிறேன்னு சொல்றவங்க மத்த